நான் உங்க இந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஃபிக்ஸட் டெபாசிட் தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீப் வாட்சிங். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சேனலுக்குள்ளே போகலாம். ஃபிக்ஸட் டெபாசிட் நம்ம எதுக்காக ஃபஸ்ட்டு பண்ணணும்? இது ரொம்ப ஒர்த்தா? இன்ட்ரெஸ்ட் ரேட் நம்மக்கிட்ட கிடைக்குமா? இல்லை சேஃபஸ்ட்டு சேவிங்கா இது? இல்லைனா ஹவு மச் நமக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் நமக்கு இது இவங்க கொடுப்பாங்க? இதில் நம்ம ஏர்ன் பண்ண முடியுமா? இதில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன? டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்குள்ளே போகலாம். நான் சிம்பிள் வேல உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நம்மளுடைய லாங்குவேஜில். ஓகேங்களா? ஓகே. ஃபஸ்ட்டு என்னென்னா, ஃபிக்ஸட் டெபாசிட்னா என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது ஒரு சேஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட். அது எங்கெங்கே அப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பேங்க்லேயும் அப்ளை பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் ஆன்லைன்லேயும் அப்ளை பண்ணிக்கலாம், இல்லை போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட ஒரு 1,00,000 இருக்குன்னா, அதை நீங்கள் ஒரு 5 இயர்ஸ்க்கு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி 7.1% நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் அதனுடைய பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது கிராஜுவிட்டி ரிட்டர்ன்ஸ் நல்லா கொடுக்கும். நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கலாம். 1 இயர் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம், இல்லை 3 இயர்ஸ் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம், இல்லை 3 இயர்ஸ் இல்லைனா 5 இயர்ஸ், இல்லைனா எனக்கு 10 இயர்ஸ் கூட எனக்கு ஓகே, நான் அந்த அமௌண்ட்டை தொடவே மாட்டேனாலும் அது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்ஸ் கிடைக்கும். அது ஒரு லோ இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க்கு. அது ரிஸ்க்கு ரொம்ப கம்மி. அதில் ஃப்ளெக்சிபிள் டென்யூர்ஸ் இருக்குது. நான் தான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, நம்மளே அதனுடைய டென்யூர் பீரியட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 இயரா, இல்லை 3 இயர்ஸா, இல்லை 2 இயரா, இல்லை 5 இயரா, இல்லை 10ஆ சொல்லி நம்மளே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு சீனியர் சிட்டிசனுடைய அவங்க அதில் அப்ளை பண்ணாங்கன்னா அதனுடைய ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக என்னென்னா, இன்கேஸ் ஒரு எம்ப்ளாயிலாம் இருந்து அவங்க ரிட்டையர்மெண்ட் ஆகினா அவங்களுக்கு ஒரு லம்சம் அமௌண்ட் வரும். ஸோ அதை அவங்க ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டாங்கன்னா அவங்களுக்கு மந்த்லி இன்கமாக வாங்கிக்கலாம், இல்லை இயர்லி வாங்கினாலும் வாங்கிக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ நான் ஃபிக்ஸட் டெபாசிட் நான் மந்த்லி தான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ மந்த்லி இன்கம் அவங்க வாங்கினாலும் வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் லோன் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது எங்கெங்கே ஓப்பன் பண்ணலான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஈஸியாக ஆன்லைனில், பேங்க்கில், போஸ்ட் ஆஃபீஸில், நியர்பை பேங்க்ஸ் எங்கே வேணால் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். போனீங்கன்னா ஒரு 10 to 20 மினிட்ஸ் மட்டும்தான் ஒர்க் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் டைப்ஸ் ஆஃப் ஃபிக்ஸட் டெபாசிட் கேட்டிருக்காங்க. அதில் ஃபிக்ஸட் டெபாசிட் டைப்ஸ் நிறையா இருக்குது. ரெகுலர் எஃப்டி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டேக்ஸ் சேவிங் எஃப்டி இருக்குது. 5 இயர்ஸ் மட்டும் லாக் பண்ணிவிட்டு அதனுடைய சேவிங்ஸ் நம்ம வாங்கிக்கலாம், குறிப்பிட்ட அமௌண்ட்டு. சீனியர் சிட்டிசன் எஃப்டி இருக்குது. நான் தான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல. குமுலேட்டிவ் எஃப்டி இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட் பே அது மெச்சூரிட்டி அப்போ. குமுலேட்டிவ் பேனா ஃபார் எக்ஸாம்பிள் நான் 5 இயர்ஸ் டென்யூர் பீரியட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அப்போ இப்போ நான் 2 lakhs போடுறேன் 5 இயர்ஸ்க்கு. அது முடிச்சதுக்கப்புறம் வட்டியோடு மொத்தமாக நான் வாங்கிக்கிறனாலும் வாங்கிக்கலாம். இல்லைனா நான் குமுலேட்டிவ் ஃபிக்ஸட் டெபாசிட். ஸோ அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் மந்த்லி பே பண்ணாலும் ஓகே, இல்லை குவார்ட்டர்லி 3 மந்த்துக்கு ஒன்ஸு, இல்லைனா ஆனுவலியாக எனக்கு இயர்லி ஒன்ஸ் எனக்கு பே பண்ணாலும் ஓகேன்னு சொல்லி நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கறது தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்கேஸ் நீங்கள் எஃப்டி ஓப்பன் பண்ணுறீங்கன்னா இது தெரியாமல் நீங்கள் கன்ஃபார்மாக நீங்கள் ஓப்பன் பண்ணவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? என்னென்னா, பிஃபோர் நம்ம ஓப்பன் பண்ணும்போது கம்பேர் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. நீங்கள் பேங்க்குக்கோ இல்லை போஸ்ட் ஆஃபீஸ்க்கோ நீங்கள் போயிட்டு அதனுடைய கம்பேர் பண்ணி எந்த பேங்க்கில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் தராங்க, இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் எவ்வளோ தராங்கன்னு சொல்லி கம்பேர் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு செக் ஃபார் லாக்கிங் பீரியட். நீங்கள் எத்தனை வருஷம் நீங்கள் லாக் பண்ணுறீங்களோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் லாக்கிங் பீரியட் நீங்கள் டிசைட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அதனுடைய அண்டர்ஸ்டாண்டிங் மெச்சூரிட்டி அமௌண்ட் எவ்வளோ வரும், நமக்கு வித்ட்ரா பண்ணும்போது நமக்கு பெனால்ட்டி எதனா வருமா வராதான்னு சொல்லிட்டு அதனுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் நாமினியை நீங்கள் ஆட் பண்ணணும், மறந்துடக்கூடாது. நெக்ஸ்ட்டு அதனுடைய நமக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்கும், அது டேக்ஸ் ஃப்ரீயாக கிடைக்குமா, இல்லை டேக்ஸ் பே பண்ணி கிடைக்குமான்னு சொல்லி அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பே பண்ணணும். ஸோ அதுவும் இல்லாமல் நீடட் ஃபார் ரெகுலர் இன்கம்மா, இல்லைனா லம்சம் மெச்சூரிட்டியான்னு சொல்லி அதனுடைய கன்ஃபார்மாக நம்ம தெரிஞ்சுக்கணும். இல்லைனா எனக்கு மந்த்லி எனக்கு இன்கம் வேணும், இல்லைனா எனக்கு 3 month ஒன்ஸ் எனக்கு இன்கம் வந்தால் போதும், இல்லைனா எனக்கு 5 இயர்ஸ்க்கோ இல்லை 3 இயர்ஸ்க்கோ இல்லை 1 இயர்க்கோ நான் என்ன இயர் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும். ஸோ அதுக்கேற்ற எனக்கு அமௌண்ட் வந்தால் போதும்னு சொல்லிட்டு நீங்கள் அதை கன்ஃபார்மாக நீங்கள் ஃபிக்ஸட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? யார் யாரெல்லாம் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அது பிகினர்ஸ் பண்ணலாம். இது இப்போ தான் புதுசாக என்கிட்ட அமௌண்ட்ஸ் இருக்குது, நான் அதை எதில் பண்ணணும்னு தெரிலனா நீங்கள் கன்ஃபார்மாக நீங்கள் எஃப்டியில் பண்ணலாம். அப்படிலாம் சீனியர் சிட்டிசன் என்னுடைய ரிட்டையர்மெண்ட் அமௌண்ட்டை நீங்கள் சீனியர் சிட்டிசன்லேயும் போடலாம், இல்லை ஃபிக்ஸட் டெபாசிட்லேயும் போடலாம். நெக்ஸ்ட் என்னோடய எஜுகேஷனுக்காக நான் இப்போ சேர்த்து வைக்கிறேன், என்னோடய மேரேஜுக்காக நான் சேவ் பண்ணலாம், இது ரொம்ப நல்லது. எமர்ஜென்சி ஃபண்டு சொல்லிட்டு நீங்கள் அதை நான் சேர்த்து வைக்கிறேன்னா, நீங்கள் எமர்ஜென்சி ஃபண்டு நீங்கள் ஒரு 5 இயர்ஸோ இல்லை 2 இயர்ஸோ போடாமல் இயர்லி ஒன்ஸ் நீங்கள் அதை எடுத்து நீங்கள் வித்ட்ரா பண்ணுங்கள். அதோட வட்டி அமௌண்ட் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு திரும்பியும் அதை மாதிரி போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்கேஸ் உங்களுக்கு எவ்வளோ வட்டி அமௌண்ட் வருது தெரிலனா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதையுமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆனால் இந்த வீடியோவில் நான் கடைசியாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? கிராஜுவேட் ரிட்டர்ன்ஸ் ஆக்சுவலாக நான் 5 இயர்ஸோ 1 இயர்ஸோ நான் மொத்தமாக வாங்கிக்கிறனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேங்களா?
இந்த மிஸ்டேக் காமன் மிஸ்டேக் இதெல்லாம் தெரியாமல் நீங்கள் எஃப்டி ஓப்பன் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு வந்து இன்வெஸ்டிங் ஆல் யுவர் மணி அண்ட் ஒன் டைம் ஆஃப் எஃப்டி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 6 லேக்ஸோ இல்லை 2 லேக்ஸோ நீங்கள் அமௌண்ட் வச்சுருக்கீங்கன்னா அதை நீங்கள் ஒரே எஃப்டியில் அப்படியே ஃபிக்ஸட் டெபாசிட்டாக போடாதீங்க. அதை ஸ்ப்ளிட் பண்ணி போடுங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 இயர்ஸ் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்க. அந்த டைம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இப்போ 3 இயர்ஸ்ன்றதை 1 1/2 இயர்ஸில் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அதனுடைய மெச்சூரிட்டி அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்காது. ஃபார் பர்சன்டேஜ் வந்து 7.1 இல்லை 7.5 அவங்க போட்டிருந்தாங்கன்னா உங்களுக்கு அந்த அமௌண்ட் வராது. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து 1 இயருக்கு வந்து 6% போட்டிருக்காங்க, 6.5 போட்டிருக்காங்கன்னா ஸோ அதனுடைய பர்சன்டேஜ் மட்டும்தான் வரும். உங்களுக்கு அதனுடைய ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைக்காது. ஓகேங்களா? ஸோ அது இல்லாமல் இக்னோரிங் இன்ஃபில்ட்ரேஷனாக தெரியாமல் நீங்கள் பண்ணாதீங்க. கம்பேர் பண்ணாமல் இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்பேர் பண்ணாமல் நீங்கள் ஓப்பன் பண்ணாதீங்க எஃப்டி. நெக்ஸ்ட் வந்து ஃபர்காட் அப்டேட்டிங் யுவர் நாமினியோட நேமை நீங்கள் ஆட் பண்ணாமல் விட்டுறாதீங்க. அது பின்னாடி ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஸ்டார்டிங் உங்களுக்கு மேரேஜ் ஆகலை, நான் என்னோடய அம்மா பேரோ இல்லை அப்பா பேரோ நான் ஆட் பண்ணுறேன்னா உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னா கன்ஃபார்மாக நீங்கள் உங்களோட ஹஸ்பண்ட் நேமை நீங்கள் ஆட் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து இன்கேஸ் வந்து நான் எஃப்டி அமௌண்ட்டை வந்து நான் பிரேக் பண்ணுறேன், இயர்லியாகவே பிரேக் பண்ணுறேன்னா அதனுடைய பெனால்ட்டி அமௌண்ட்டை தெரியாமல் நீங்கள் பிரேக் பண்ணாதீங்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. இது எல்லாமே சின்ன சின்ன மிஸ்டேக்கு. ஆனால் பின்னாடி இதனால் உங்களுக்கு ரொம்ப டிலே ஆகும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை தான் சொல்லியிருந்தேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 1 லேக்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க. அது வந்து 7.1% வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 5 இயர்ஸ் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்க. காம்பவுண்ட் வந்து குவார்ட்டர்லியாக நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன்னா குவார்ட்டர்லி இல்லை மந்த்லி இல்லை இயர்லி சொல்லிட்டு ஸோ இப்போ நான் இயர்லி நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இயர்லியாக வந்து உங்களுக்கு வந்து 1 லேக்குக்கு வந்து 41,700 கிடைக்கும். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இது நீங்கள் 5 இயர்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா இந்த அமௌண்ட் கிடைக்கும். ஓகேங்களா? அப்படி இல்லை, நான் வந்து என்கிட்ட ஒரு 20 லேக்ஸ் இருக்குது என்கிட்ட அமௌண்ட்டு, ஆனால் வந்து 20 லேக்ஸ் இருக்குது, ஆனால் நான் எவ்வளோ டியூரேஷன் போடலான்னு எனக்கு தெரியல. 7 டேஸ்லேருந்து 100 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் உங்களுடைய டியூரேஷன் அது வரைக்கும் நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஆனால் மோஸ்ட்டாக எல்லாருமே வந்து 1 to 5 இயர்ஸ் மட்டும் தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேங்களா? இது மட்டும் இல்லாமல் ஃபார் இயர்ஸ் நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சுவலாக வந்து நீங்கள் 1 லேக் வச்சுருக்கீங்க, 6.5 வந்து 5 இயர்ஸ்க்கு தராங்க. அப்போ உங்களுக்கு வட்டி எவ்வளோ வரும்னா 3.38,042 ருபீஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இன்கேஸ் வந்து நீங்கள் 5 இயர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி வச்சு 5 இயர்ஸ் ஃபுல்லாக நீங்கள் கட்டிட்டீங்க, அப்போ உங்களுக்கு 38,042 ருபீஸ் கிடைக்கும். இன்கேஸ் நான் வந்து என்னுடைய பீரியடை வந்து நான் வந்து லாக் பண்ணிட்டேன், 5 இயர்ஸ் பண்ணேன், ஆனால் எனக்கு 3 இயர்ஸில் என்னோடய அமௌண்ட் வந்து நான் எடுத்துக்கிறோன்னு சொன்னீங்கன்னா அப்போ உங்களுக்கு வந்து 6.5ல் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்னா வந்து 21,341 ருபீஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ வந்து 16,701 ருபீஸ் வந்து உங்களுக்கு வந்து இது உங்களுக்கு அமௌண்ட் வராது. ஏன்னா நீங்கள் நடுவில் நீங்கள் பிரேக் பண்ணிட்டீங்க. இல்லை நான் 2 இயர்ஸ் நான் பிரேக் பண்ணுறேன், நான் வந்து 3 இயர்ஸ் போட்டிருந்தேன், ஆனால் நான் 2 இயர்ஸில் நான் பிரேக் பண்ணுறேன்னா உங்களுக்கு எவ்வளோ வந்து கிடைக்குன்னா 13,760 ருபீஸ் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு எவ்வளோ மைனஸ் ஆகுதுன்னா 7,577 ருபீஸ் உங்களுக்கு வந்து லாஸ் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் தெரியாமல் நீங்கள் எப்பயுமே எஃப்டி ஓப்பன் பண்ணாதீங்க. ஓகேங்களா? இன்கேஸ் வேறு எதனா உங்களுக்கு எதனா டவுட்ஸ் தெரியணும்னா நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கீப் வாட்சிங். தேங்க்யூ.